அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள ஓபிஎஸ்க்கு மறுபடியும் இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரேயடியா மறுத்ததால முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இப்போ அரசியல் ரீதியாக பெரிய நெருக்கடியில சிக்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் இனிமே எந்த திசையில போகணும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்களுக்குள்ள தீவிரமான விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல திமுகவில் சேர்றது தான் கடைசி அரசியல் முடிவா இருக்குமோ அப்படிங்கிற கருத்து இப்போ மெதுவா மேலோங்க ஆரம்பிச்சிருக்குன்னு தகவல்கள் சொல்றது. அதிமுகவில் சேர நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா பழனிசாமி தயாரா அப்படின்னு ஓபிஎஸ் வெளிப்படையாவே கேட்டிருந்தார். ஆனா இபிஎஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த நல்ல பதிலும் வரல. இதுக்கு பின்னணியில தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அதிமுக முக்கிய நிர்வாகிகளோட கடும் எதிர்ப்பே காரணம்னு சொல்லப்படுது. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல அதிமுக சந்திச்ச பின்னடைவு, கட்சிக்குள்ள நடந்த அதிகாரப் போட்டி, மேலும் ஓபிஎஸ் தரப்பினர் செய்ததாக சொல்லப்படுற அலட்சியமான தேர்தல் வேலைகள், இவையெல்லாம் இன்னும் மறக்க முடியாத துரோகமா அந்த நிர்வாகிகள் பார்க்கறாங்க. 2026 தேர்தல்ல இபிஎஸ் மறுபடியும் முதல்வராக வரக்கூடாதுன்ற நோக்கத்துல சில இடங்கள்ல உள்ளடி வேலைகள் நடந்துச்சு. குறிப்பிட்ட வேட்பாளர்களை தோக்கடிக்க முயற்சி நடந்துச்சுன்னு தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் தேர்தல் முடிஞ்ச உடனே ஒற்றை தலைமையே இபிஎஸ்னு கோஷம் தென் மாவட்டங்கள்ல முதல்ல எழுந்ததுனோ, அதுக்கப்புறமா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள ஓரங்கட்டப்பட்டார்னோ அவங்க சொல்றாங்க. இந்த நிலைமையில இபிஎஸ்ஸே விரும்பினாலும் கூட ஓபிஎஸ்ஸை மறுபடியும் அதிமுகவில் சேர்க்க தென் மாவட்டங்களில் இருக்கிற சில நிர்வாகிகள் தயாரா இல்லைன்னு தான் தற்போதைய நிலவரம். இந்த அரசியல் முடக்கத்துக்கு நடுவில் ஓபிஎஸ் தரப்புல அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது பற்றி தீவிர ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. மாவட்ட வாரியா விசுவாசிகளோட கருத்துக்கள் கேட்கப்பட்டு வர நிலையில தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் போகலாம் என்ற யோசனைக்கு பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. தவேக்குள்ள சேர்ந்தாலோ இல்ல அந்த கட்சியோட கூட்டணி அமைத்தாலோ அதிமுகவோட வாக்குகள்னா சிதறும். ஆனா அதனால ஓபிஎஸ்ஸுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் நேரடியான அரசியல் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதே அவங்க கணக்கு. இதுக்கு மாற்றா திமுகவில் சேர்றது தான் இப்போ ஓபிஎஸ்ஸுக்கு கிடைக்கிற நடைமுறை வாய்ப்புன்னு அவரோட ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் சேர்ந்தா ஓபிஎஸ்ஸுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அவரோட ஆதரவாளர்களில் சிலருக்கு எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பும் உருவாகலாம் என்ற கணக்கு தான் அந்த ஆலோசனைகளோட மையம். அதிமுக கதவு முழுசா மூடப்பட்டு மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்ச இந்த நேரத்துல ஓபிஎஸ் எடுக்க போற அடுத்த முடிவு அவரோட அரசியல் வாழ்க்கையில மட்டும் இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல்லையே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட திமுக தரப்புல சேர்றதுல பன்னீர்செல்வத்துக்கு தயக்கம் இருக்குதுன்னே சொல்லப்படுது. 3 தடவை அதிமுகவில் முதல்வராக இருந்த ஒருத்தர் திடீர்னு திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனா சேர்றத ஓபிஎஸ் விரும்பல. அது வருங்காலத்தில் தனக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும்னு அவர் நம்புறாருனோ, அதனால தான் எந்த முடிவோ எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காருனோ அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இறுதி முடிவு ஓபிஎஸோட கையில தான் இருக்கு. ஆனா நேரம் ரொம்ப வேகமா கரைஞ்சு போயிட்டு இருக்கு.